ஓம் நமச்சிவாய. நாம் பாடல் பெறாத சிவஸ்தலங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் சிவாலயம் ஈரோடு மாவட்டத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு காயத்ரி லிங்கேஸ்வரர் திருக்கோயில், அதாவது பவானியிலே இருக்கும் காயத்ரி லிங்கேஸ்வரர் திருக்கோயில். இந்த ஆலயமும் சங்கமேஸ்வரர் ஆலயமும் ஒன்றா என்று கேட்டால் இல்லை. அது பாடல் பெற்ற சிவஸ்தலம், இதில் பாடல் பெறாத சிவஸ்தலம். இதுவும் மிகவும் விசேஷமானது. ஆனால் பல பக்தர்களுக்கு இந்த ஆலயத்தை பற்றி தெரியாமல் இருக்கின்றது. அதற்காகத்தான் இந்த பாடல் பெறாத சிவஸ்தலங்களும் எவ்வளவு புகழடைந்து இருக்கின்றன, எவ்வளவு நாட்களாக பிரம்மாண்டமாக இருக்கின்றன, அவைகளும் நம் பக்தர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உரை. இந்த காயத்ரி லிங்கேஸ்வரர் பவானியில் அமைந்திருக்கின்றது. ஈரோட்டிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது. சங்கமேஸ்வரர் ஆலயத்துக்கு அருகிலேயே இருக்கின்றது இந்த ஆலயம். இந்த ஆலயத்தின் மூலவர் காயத்ரி லிங்கேஸ்வரர், தலவிருட்சம் இலந்தை மரம். இந்த ஆலயத்தில் சுற்றிலும் சங்ககிரி மலை, திருச்செங்கோட்டில் இருக்கின்ற நாககிரி மலை, பெருமாள் மலையில் இருக்கின்ற மங்களகிரி, ஊராட்சி கோட்டையில் இருக்கின்ற வேதகிரி மற்றும் காவிரி ஆற்று ஓரம் பதுமகிரி ஆகிய மலைகளுக்கு நடுவே இந்த ஆலயம் அமைந்திருப்பதால் இந்த பவானி ஸ்தலம் பஞ்சகிரி மத்திய பிரதேசம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆலயத்தின் விசேஷ பிரார்த்தனை திருமண தடை, குழந்தை பாக்கியம், கல்வியில் சிறந்து விளங்க இந்த இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றார்கள். நேர்த்திக்கடனாக சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் நேர்த்திக்கடனை பக்தர்கள் நிறைவேற்றிக் கொள்கின்றார்கள். இந்த ஸ்தலத்தின் பெருமையை பார்ப்போம். மந்திரங்களின் ராஜா என்று அழைக்கப்படும் காயத்ரி மந்திரத்தை அவன் முன்னால் சென்று ஒரு முறை சொன்னால் போதும், 1,00,000 முறை சொன்ன பலனை நாம் அடைந்து விடலாம். 3 நதிகள் சங்கமிக்கும் பவானி கூடுதறியில் புகழ்பெற்ற சங்கமேஸ்வரர் கோவிலுக்கு அருகில் காவிரி ஆற்றின் ஓரத்தில் தனித்து நின்று தன்னகரில்லாத பலன்களை பக்தர்களுக்கு வழங்கி வருகின்றார் காயத்ரி லிங்கேஸ்வரர். இந்த தலத்தில் 3 நதிகள் பாய்வதால் தீர்த்த சங்கமம் என்றும், ஒரே ஒரு ராஜகோபுரத்தின் கீழ் சிவன் மற்றும் விஷ்ணு கோவில்கள் அமைந்துள்ளதால் சேத்திர சங்கமம் என்றும், அமிர்தலிங்கேஸ்வரர், சகசிரலிங்கேஸ்வரர் மற்றும் காயத்ரி லிங்கேஸ்வரர் என பல்வேறு மூர்த்திகள் ஒருங்கிணைந்து இருப்பதால் மூர்த்தி சங்கமம் என்றும் அழைக்கப்படுகின்றது. 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவிலை சுற்றிலும் பல்வேறு லிங்கங்கள் இருந்தாலும் கோவில் வளாகத்திலேயே காவிரி ஆற்றோரம் காயத்ரி லிங்கேஸ்வரர் தனி சன்னதியில் அருள்பாலிக்கிறார். இவரை வணங்கி சென்றால் வேண்டிய வரங்களை உடனே அளிக்கின்றார். பராசுர முனிவர், குபேரர், சூரியன் ஆகியோர் மூலத்தானம் வந்து வணங்கி சென்றார்கள். இந்த ஸ்தல விருட்சம் இலந்தை மரம். காயத்ரி லிங்கேஸ்வரர் முன்னால் சென்று காயத்ரி மந்திரத்தை சொல்ல நாம் பாக்கியம் பெற்றிருக்க வேண்டும். அப்படி அந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பு தவறாமல் சொல்லக்கூடியவர்கள் அதை ஒரு தடவை சொன்னாலே 1,00,000 தடவை சொன்ன பாக்கியம் நமக்கு கிட்டுகின்றது. இந்த ஸ்தலத்தின் தலவரலாற்றை பார்ப்போமேயானால், இந்த ஸ்தலத்தின் தலவிருட்சமான இலந்தை மரத்தின் அடியில்தான் பராசுர முனிவர் தனது ஆசிரமத்தை நிறுவி தினமும் இறைவனை வணங்கி வந்ததாக சொல்லுகின்றார்கள். அவர் சங்கமேஸ்வரரை வணங்குவதற்கு முன்னால் சற்று தூரத்தில் இருக்கின்ற காவிரி ஆற்று ஓரம் சென்று தினமும் நித்தியகர்ம அனுஷ்டானத்தை தொடர்ந்து செய்து பகவானை வேண்டி வந்தார். அதுபோல அவர் தொடர்ந்து அந்த இடத்தில் காயத்ரி மந்திரத்தை தொடர்ந்து 12,000 கோடி முறை உச்சரித்த காரணத்தினால் காயத்ரி லிங்கேஸ்வரர் அங்கே தானாகவே தோன்றியதாக ஐதீகம். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஆலயத்தை நீங்களும் தரிசித்து சிவபெருமானின் அனைத்து அனுகிரகங்களையும் பெற வேண்டி இந்த உரையை இத்தோடு முடிக்கின்றேன். நாளை ஈரோடு மாவட்டத்தில் அமைந்திருக்கும் வேறொரு ஆலயத்தில் உங்களை சந்திக்கின்றேன். ஓம் நமச்சிவாய.